வழக்கறிஞர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் தருகிறார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், வழக்கறிஞர்களின் போராட்ட திட்டத்தில் திடீரென மாற்றங்கள் செய்யப்பட்டது ஏன்? எங்கிருந்து எங்கே பேரணி நடைபெறுகிறது? கார்த்திகேயன், வழக்கறிஞர்கள் கொண்டு வந்திருக்கூடிய புதிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அந்த புதிய சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி 6ஆம் தேதி இன்று பேரணி நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த பேரணியானது சேப்பாக்கம் பகுதியில், அதாவது D1 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை பேரணியாக செல்ல தற்போது வழக்கறிஞர்கள் தயாராகி வருகின்றனர். இந்த இடத்தில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தற்போது இந்த இடத்தில் இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக நம்முடைய பேசுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் நம்மோடு இருக்கார். நாம் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறீங்க. இந்த பேரணி மூலமா உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேறுமா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த பேரணியின் முடிவிலே மாநிலம் தழுவிய ஒரு போராட்ட குழு அமைக்கப்படும். இந்த பேரணியே எங்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாட்டை அதாவது உலகத்துக்கு தெரிவிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. வழக்கறிஞருடைய தொழில் சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞருடைய அந்த ஒற்றுமை இதில் வெளிப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்து, எங்களுடைய ஒற்றுமையான இந்த போராட்டத்தை பார்த்து தலைமை நீதியரசர் இந்த சட்ட திருத்தம் வழக்கறிஞர்களுக்கு எதிரானது என்ற முடிவுக்கு நிச்சயமாக வருவார். அதை திரும்ப பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அவர் திரும்ப பெற தவறும் பட்சத்திலே இந்த கூட்டத்தின் முடிவில் நடத்தப்படுகின்ற பொதுக்கூட்டத்திலே பேசப்படுகின்ற பேச்சுக்களின் அடிப்படையிலே, கருத்துக்களின் அடிப்படையிலே ஒரு மாநிலம் தழுவிய போராட்டக்குழு அமைக்கப்படும். அந்த போராட்டக்குழு இனி வருங்காலத்திலே இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறும் வகையில் என்ன நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை முடிவு செய்யும். அதே போல இந்த பேரணிக்கு முன்பு இந்த பேரணி தேவையற்றது என்று தலைமை நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் 3 பேர் அடங்கிய நீதிபதி குழுவிடம் அளிக்கலான்ற ஏற்கனவே கருத்தையை முன் வச்சிருக்காரு. இப்ப தலைமை நீதிபதிக்கு எதிரான பேரணியா இது அமையமா? அவர் கருத்து தெரிவிச்சிருக்க பின்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது உயர் நீதிமன்றத்திற்கோ உச்ச நீதிமன்றத்திற்கோ தமிழக அரசுக்கோ எதிரான பேரணி அல்ல. இது வழக்கறிஞர்களை ஒற்றுமையை உணர்த்துகின்ற ஒரு பேரணி. வழக்கறிஞர்கள் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பேரணி. அதே நேரத்தில் தலைமை நீதியரசர் இதை மீண்டுமாக சீராய்வு செய்வோம் என்று சொன்னாலும் கூட அவர் இந்த சட்டத்திட்டத்தை ஒட்டுமொத்தமாக எங்களால் நீக்க முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் 1-2 சரத்துக்களை எடுத்துவிட்டு இந்த சட்டத்தை தொடர்ந்து அவர் அமல்படுத்த முயற்சிக்கிறார். ஆகவேதான் அதை எதிர்க்கும் விதமாக இந்த பேரணியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த சட்ட திருத்தம் எங்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை தொடுவதாக இருக்கிறது, அசைப்பதாக இருக்கிறது, எங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு எங்களால் நீதிமன்றத்திலே சுதந்திரமாக வழக்காட முடியாது. ஆகினாலே இந்த சட்டம் அதை திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதே போல உங்களுடைய பேரணிக்கான அறிவிப்பு நீதிமன்ற வளாகத்திலிருந்து கோட்டை நோக்கி பேரணின்னு அறிவித்திருந்தீங்க. இன்னைக்கு பேரணி D1 காவல் நிலையத்திலிருந்து தொடங்குது. என்ன காரணம்? அதே போல போலீசார் அனுமதிக்கலையா? என்ன காரணத்திற்காக மாற்றப்பட்டிருக்கு? தமிழக காவல்துறை அனுமதிக்கப்பட்ட ஊர்வல பாதை என்று ஒரு சில இடங்களை வைத்திருக்கிறார்கள். அதையும் மீறி எங்களுக்கென்று இந்த ட்ரிப்ளிகேன் காவல் நிலையத்திலிருந்து சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகை வரை அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்திலிருந்து இதுவரை நடந்து வருவதற்கான அனுமதி அவர்கள் அளிக்கவில்லை. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், பொதுவாக நாங்கள் யாருக்கும் தரவில்லை, ஆகினாலே அப்படின்றால் நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பேரணி நடத்துவதனால் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அவர்கள் அனுமதித்த இந்த D1 ட்ரிப்ளிகேன் காவல் நிலையத்திலிருந்து சேப்பாக்கம் வரை நாங்கள் இந்த ஊர்வலமாக செல்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்ன இருக்க போது? முக்கியமா இந்த சட்ட திருத்தத்தில் எதை கைவிடணும்னு நீங்க வலியுறுத்துறீங்க? முக்கியமா இந்த சட்ட திருத்தத்தில் இந்த பிரவ் பீட்டிங்ன்றது, புருவத்தை உயர்த்தாதே, சத்தமாக பேசாதே, கையை உயர்த்தி பேசாதே, மேஜை தட்டி பேசாதே, அழுத்தி பேசாதே என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் இருந்தால் நாங்கள் வழக்கறிஞர்கள் தொழில் செய்வதிலே அர்த்தமில்லை, அப்படி ஒரு தொழில் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய சன்னத் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸை பார் கவுன்சிலில் ஒப்படைத்து விடுவோம். அந்த சட்டம் எங்களுக்கு எதிரானது, அதை உடனடியாக நீக்க வேண்டும். அதே போல ஒரு நீதிபதியின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை எழுப்பினால் அவர் நிரந்தரமாக தடை செய்யப்படுவார் என்ற ஒரு சரத்து மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அங்கு நடக்கின்ற தவறுகளை அதன் மேலதிகாரிக்கு சுட்டிக்காட்டுவது என்பது உலக இயல்பு, அதுதான் மரபு. நியாயத்தின் அடிப்படையில் அதுதான் செய்ய முடியும். அப்படி ஒரு நீதிபதியோ நீதிமன்ற ஊழியரோ தவறு செய்கின்ற பட்சத்திலே தலைமை நீதியரசரிடம் நாங்கள் மனு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தால் ஆதாரத்துடன் தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீதித்துறைக்கு உகந்ததல்ல, நீதித்துறை பரிபாலனத்துக்கு உகந்ததல்ல. அதே போல வழக்கறிஞர்கள் போராடக்கூடாது, நீதிமன்ற வளாகத்திலே போராடக்கூடாது என்று சொல்வது ஏற்க முடியாது. நீதிமன்ற வளாகத்திலே ஊர்வலம் போவது என்பது நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். நீதிமன்றத்திற்கு உள்ளாக சென்று போராடும் என்பதை நாங்கள்
கூடாது என்று சொன்னால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆக வழக்கறிஞர்களுக்கு எதிராக என்னென்ன தொழிலுக்கு எதிரான என்னென்ன சரத்துகள் இருக்கிறதோ அத்தனையும் நீக்க வேண்டும். இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக இதை திரும்ப பெற வேண்டும். அதன் பிறகு மீண்டும் குழு அமைத்து வழக்கறிஞர்களை கலந்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளலாம். தலைமை நீதிபதி சொன்ன கருத்து 2009 உச்ச நீதிமன்றம் வழிகாட்டின் அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, புதியதாக நாங்கள் எதுவும் சேர்க்கலன்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போல வேறு மாநிலத்தில் இது போன்ற சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இது வந்திருக்கா? சார், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த விதிமுறைகள் திருத்தப்பட்டுள்ளது என்று சொல்வது என்பது ஏற்க முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம். உச்சநீதிமன்றத்திலே அப்படி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கவில்லை, வழிகாட்டுதல் சொல்லவில்லை. இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் சொன்ன கருத்து எங்களுக்கும் தெரியும், நீதியரசர்களும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு புதிய விதிமுறையை தமிழ்நாட்டில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த விதிகளிலே தண்டனை கொடுக்கக்கூடிய சரத்துகளையும் ஏற்படுத்தி இது ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகத்தையும் நசுக்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கருதுகிறோம். ஆகவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுகிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அதே போன்று அரசியல் கட்சிகள் இந்த சட்ட திருத்தத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அரசியல் கட்சிகள் இதை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இந்த சட்ட விதிகளை ஏற்படுத்தியது உயர்நீதிமன்றம். ஆகவே எங்களுடைய போராட்டம் என்பது உயர்நீதிமன்றம் ஏற்படுத்திய இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து யார் அதை ஏற்படுத்தினார்களோ அதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். ஆனாலும் இந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பார்கள். காரணம், வழக்காடும் பொழுது வழக்கறிஞருடைய நிலையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மக்களுக்கான ஒரு போராட்டம், மக்களுக்கான ஒரு முயற்சி தான் இந்த வழக்கறிஞருடைய போராட்டம். காரணம், நாங்கள் எங்களுக்காக வழக்காட போவதில்லை, வழக்காடிகளுக்காக வழக்காடும் பொழுது ஏற்பட போகின்ற இன்னல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் எங்களுடைய போராட்டம் இந்த சட்ட திருத்தத்தை எடுத்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுடைய கோரிக்கை சார், அரசு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? அரசு நிச்சயமாக அரசுகிட்டே நாங்கள் மனு கொடுப்போம். அரசு எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அரசு மக்களுக்கான அரசு, மக்களுக்காக நிச்சயமாக செய்யும். இருந்தாலும் கடைசியா ஒரு கேள்வி, வழக்கறிஞர்களுடைய போராட்டம், நீதிமன்றத்துக்குள்ள நடக்கூடிய போராட்டம் இந்திய அளவில் பேசப்படுது, வழக்குகள் பல நிலுவையில் இருக்கு. அதனால நீதிமன்றத்துக்குள்ள போராட்டம், நீதிமன்ற இடையூறாக நடக்கூடிய போராட்டங்கள் கைவிடணும் தானே? இல்லைங்க, அதாவது நீதிமன்ற வழக்குகளுக்கும் இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. நீதிமன்றம் இன்று இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதை வழக்கறிஞர்கள் தங்கள் பணியை செய்துவிட்டு தங்களுடைய உணர்ச்சியை காட்டுகிறார்கள். வழக்கறிஞர்கள் போராட்டம் தொடங்க இருக்கிறது. தங்களுடைய உரிமைக்காகவும் நியாயத்திற்காக இந்த பேரணி நடத்தப்படுகிறது என்று வழக்கறிஞர் சங்க தலைவர் பால்கர் தெரிவித்திருக்காங்க.